Vanakkam and welcome to Eezytutorials by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. நம்ம SQLல DQL commands கீழ concatenation எப்படி பண்றது, aliase எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So first SQL Aliase பார்க்கலாம். Aliase அப்படின்னா ஒரு ஆல்ரெடி இருக்கிற நேம்க்கு பதிலாக இன்னொரு அடிஷ்னல் நேம் நீங்கள் வைக்கிறீங்க, வேறு நேம் வைக்கிறீங்கன்னா அதை தான் வந்து அலியஸ்ன்னு சொல்கிறோம். இது ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு அச்சீவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு காலம்க்கோ இல்லை ஒரு டேபிள்க்கோ ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு செஞ்சுக்கலாம். உங்களோட ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த query ரன் ஆகிற டியூரேஷனில் மட்டும்தான் அந்த டெம்ப்ரவரி நேம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெம்ப்ரவரி நேம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வச்சிருக்கிற டேபிள் எம்ப்ளாயி டேபிள். ஸோ டிகேஎல் query எல்லாமே இதில் தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ நான் செலக்ட் நேம் as எம்ப்ளாயி, place as location, from எம்ப்ளாயி. ஸோ நேம் place இப்போ நான் வந்து நேம் கமா பிளேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயினா நேம் என்னோட ரிசல்ட் செட், நமக்கு வர ஆன்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிசல்ட் செட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட் செட்டில் என்னோட டேபிள் ஹெட்டரில் நேம் பிளேஸ்ன்னு தான் இருக்குது. அதுக்கு பதிலாக எம்ப்ளாயி லொக்கேஷன் எனக்கு பிடிச்ச வார்த்தையை நான் வைக்கணும் அப்படின்னா நான் queryலையே ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீநேம் ஆகி வருது. ஆனால் இந்த ஆஸ்ங்கிற கீவேர்டு வந்து எப்போ ரீநேம் பண்ணும், இந்த query டைமில் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு ரிசல்ட் செட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரீநேமிங் பண்ணி தரும். நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் எம்ப்ளாயின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேமும் பிளேஸும் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஜஸ்ட் இந்த queryலேருந்து வர அவுட்புட்டான ரிசல்ட் செட்டில் மட்டும்தான் இந்த டெம்ப்ரவரி நேம் வரும். ஸோ இந்த ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு நீங்கள் ரீநேம் பண்ணிங்கன்னா அது அந்த டியூரேஷன் ஆஃப் த queryயில் மட்டும்தான், அந்த ரிசல்ட் செட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரீநேமிங் ஆப்ஷன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்கேடினேஷன். கன்கேடினேட் அப்படின்னா என்னது, ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்ணுறது. ரெண்டு காலமை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாவோ இல்லைனா ஒரு காலம் கூட ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் கன்கேடினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்கேடினேஷனுக்கு இந்த டபுள் ஸ்ட்ரைட் லைன் பைப் சிம்பிள் என்ட்ரு கீக்கு மேலே இருக்கும், ஷிஃப்ட் அமுக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சிங்கிள் லைன் வரும். ஸோ இதை ரெண்டு சிங்கிள் லைன் போட்டிங்கன்னா இதை வந்து பைப் ஆப்ரேட்டர் இல்லை பைப் சிம்பிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்கேடினேட் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்னோட டேபிள் அகைன் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட டேபிள். இப்போ நான் நேமையும் ஏஜையும் சேர்த்து ஒரே காலமாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செலக்ட் நேம் கன்கேடினேஷன் ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி. இப்போ நேமும் ஏஜும் கன்கேடினேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெட்டர் வந்து இப்படி தான் வரும், நேம் கன்கேடினேஷன் அந்த பைப் சிம்பிள் ஏஜ்னு வரும். ஸோ நேமும் ஏஜும் கன்கேடினேட் ஆகிருக்கு. இப்போ நான் மெயில் ஐடி வந்து என்னோடய எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே க்ரியேட் பண்ண போகிறேன். மெயில் ஐடி நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னா நேமையும் ஏஜையும் கன்கேடினேட் பண்ணி தான் இது பண்ண போகிறேன். ஜிமெயிலில் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே @gmail.com முடியும் இல்லையா. ஸோ நான் அதை கன்கேடினேட் பண்ணுறேன். இந்த ரிசல்ட் செட்டை வந்து ஆஸ் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரீடபிள் அவுட்புட் வரதுக்காக. ஸோ மெயில் ஐடின்னு போட்டு என்ன ஆயிடுச்சு, நேம்க்கு அப்புறம் ஏஜ் கன்கேடினேட் ஆகிருக்கு, அப்புறம் @gmail.comங்கிற ஸ்ட்ரிங் லிட்டரும் கன்கேடினேட் ஆகிருக்கு. ஸ்ட்ரிங் லிட்டர்னாலே இட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கோட்ஸாக. லாங்குவேஜ் பொறுத்து மாறும். இங்கே SQLல சிங்கிள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும், இல்லை எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒரு காலமோட இன்னொரு காலமையோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங் லிட்டர்லேயோ ஜாயின் பண்ணணும், கன்கேடினேட் பண்ணணும்னா இந்த மாதிரி பைப் சிம்பிள் டபுள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி கன்கேடினேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு Eezytutorials by Eezytutorials. நன்றி.